கிட்னி ஃபெயிலியர் எப்படி டாக்டர் ஆகுதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இது கிட்னி, இது வந்து பீன் ஷேப்ல இருக்கும். இது யூரேட்டர், இது யூரினரி பிளாடர். கிட்னில எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த யூரேட்டருக்கும் பிரச்சனை வரும், இந்த யூரினரி பிளாடருக்கும் பிரச்சனை வரும். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னாக்கா இந்த யூரினரி பிளாடர்ல இன்ஃபெக்ஷன் ஆயிடும். அதுக்கு சிஸ்டைட்டிஸ் சொல்லுவாங்க. அந்த இன்ஃபெக்ஷனுக்கு வந்து கரெக்டா ட்ரீட்மெண்ட் பண்ணலனாக்கா இது வந்து இந்த யூரேட்டர் மூலமா மேலே போய் இந்த கிட்னிக்குள்ள இருக்கிற நெஃப்ரானுக்கு டேமேஜ் பண்ணும். அதுல இன்ஃப்ளமேஷன் கிரியேட் பண்ணும், இன்ஃபெக்ஷன் கிரியேட் பண்ணும். அதுக்கு ஃபைலோநெஃப்ரைட்டிஸ் சொல்லுவாங்க. அதுக்கு கரெக்டா நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணலனாக்கா அதே ஃபைலோநெஃப்ரைட்டிஸ் வந்து கிட்னி ஃபெயிலியரா மாறிடும். சம்டைம்ஸ் என்ன ஆகும், இந்த கிட்னில ஸ்டோன் ஃபார்ம் ஆகி இந்த ஸ்டோன் வந்து இந்த இடத்துல வந்து போய் மாட்டிக்கும். இதுக்கு பேர் வந்து அப்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. நாங்க இந்த ஃபில்டர் வர வாட்டர் வந்து அதுக்குள்ளே சேர்ந்துடும். அதுக்கு பேர் வந்து ஹைட்ரோநெஃப்ரோசிஸ் சொல்லுவாங்க. அதுக்கு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் பண்ணலனாலும் இது என்ன ஆகும், கிட்னி வந்து ஃபெயில் ஆயிடும். அந்த மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயத்துல இருந்தா நாங்க கேர் பண்ணலன்னா அப்புறம் கிட்னி டேமேஜ் ஆகுது. இனிஷியல் ஸ்டேஜ்ல யூரின்ல இன்ஃபெக்ஷன் இருக்கு, கிட்னில ஸ்டோன் இருக்குனாக்கா அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாக்கா கிட்னி ஸ்டோனுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டீங்க, யூரின் இன்ஃபெக்ஷனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா கிட்னி ஃபெயிலியர் வரைக்கும் பிரச்சனை போகாது. ஆனா சம் பேஷண்ட்ஸ்க்கு வந்து கிட்னி ஃபெயில் ஆயிட்டா அவங்க பிளட்டுக்குள்ள இந்த யூரியா கிரியேட்டினின் ஜாஸ்தி ஆயிடும். இந்த தேர்ட் ஸ்டேஜ்ல அந்த மாதிரி வரும். ஸோ அந்த டைம் பேஷண்ட்டுக்கு வந்து அந்த காலில் ஸ்வெல்லிங் வருது, வாந்தி வருது, அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். உங்களுடைய வீட்டில் இல்லைன்னா வந்து உங்களுடைய ரிலேஷன்ஸ்ல அந்த மாதிரி வந்து ஆளுங்க இருக்காங்க, அவங்க பிளட்ல யூரியா கிரியேட்டின் இப்போதான் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குனாக்கா இமீடியட்டா அவங்களுடைய ரிப்போர்ட்ஸ் வந்து எங்களுடைய ஹாஸ்பிட்டலுடைய வாட்ஸ்அப் நம்பர் நீங்க அனுப்புங்க. அனுப்பிச்சு எங்களுடைய அசிஸ்டன்ட் டாக்டர் கிட்ட நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன செய்யணும், இப்போதுக்காக எந்த மெடிசன்ஸ் எடுத்துக்கணும், இல்ல வந்து என்ன டயட் பண்ணணும்னு சொல்லி நீங்க பேசிக் இன்ஃபர்மேஷன் நீங்க வாங்கிக்கலாம். நான் வந்து பெங்களூர் காசினி ஹாஸ்பிட்டல் வந்து பெங்களூர்ல எவ்ரி சாட்டர்டே வந்து பெங்களூர்ல இருப்பேன். எனக்கு வந்து கன்சல்ட் பண்ணணும்னாக்கா இங்க டைரக்டா நீங்க வரலாம். இல்லைன்னா வாணியம்பாடியில டாக்டர் யாசா யுனானி ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ல நான் வந்து மற்ற நாள் இருப்பேன். நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரலாம். வர முடியலனாக்கா முதல்ல நீங்க ரிப்போர்ட் அனுப்பிச்சு பேஷண்ட்டுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன் நீங்க வாங்கிக்கலாம்.